தோழர் எஸ்.பி. செல்லப்பிள்ளை அவர்கள் செங்கடி இயக்கத்தினுடைய இந்த பகுதியினுடைய தளபதியாக விளங்கியவர் என்பதை இங்கே தலைவர்கள் பேசியதை எல்லாம் கேட்டதன் மூலமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு 97 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அருமை தோழர் செல்லப்பிள்ளை அவர்கள். கடுமையான அடக்குமுறை, சிறை வாழ்க்கை, கடுமையான வறுமை, இத்தனைக்கு மத்தியில் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைத்து பொதுமக்களுடைய எல்லா பகுதி மக்களுடைய பிரச்சனைகளையும் காது கொடுத்து கேட்டு அதற்கு தீர்வை ஏற்படுத்துகிற ஒரு மகத்தான மனிதராக அருமை தோழர் செல்லப்பிள்ளை அவர்கள் இந்த பகுதியிலே விளங்கி இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அவர் இந்த பேரூராட்சியினுடைய தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. இப்ப எல்லாம் கவுன்சிலர்களால் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கவுன்சிலர்கள் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அருமை தோழர் செல்லப்பிள்ளை அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரூராட்சி தலைவராக தோழர் அர்ஜுனன் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டான தலைவராக, ஒரு சிங்கிள் டீ கூட கான்ட்ராக்ட்காரன்ட்ட வாங்கி கொடுக்காத நேர்மையான கம்யூனிஸ்டாக தன்னுடைய பொதுமக்கள் கொடுத்த அந்த வாய்ப்பை மிகச் சிறப்பான முறையில் இந்த மக்களுக்காக பயன்படுத்தியவர் அருமை தோழர் செல்லப்பிள்ளை அவர்கள். இங்கே என்னுடைய கதாநாயகன் என்று நம்முடைய இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த மாதிரி ஏராளமான உள்ளூர் கதாநாயகர்கள் நூற்றுக்கணக்கில் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே இருக்கிறார்கள். இங்கே மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கிலே இருக்கிறார்கள். அருமை தோழர் என் வெங்கடாசலம் தஞ்சை மாவட்டத்திலே அவர் ஒரு கதாநாயகர். அருமை தோழர் PS தனுஷ்கோடி அவர் திருவாரூர் மாவட்டத்திலே ஒரு மாபெரும் கதாநாயகர். இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான தோழர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே உள்ளூர் அளவிலான கதாநாயகர்களாக அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுமே ஒரு தனி திரைக்கதை என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஏராளமான நாயகர்களை கதாநாயகர்களை கொண்டிருக்கிற இயக்கம் செங்கோடி இயக்கம் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அந்த வரிசையில் அருமை தோழர் செல்லப்பிள்ளை அவர்களும் இந்த சேந்தூர் வட்டாரத்திலே அவரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது என்ற அளவுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் செங்கோடி இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தளபதியாக அவர் விளங்கி இருக்கிறார். நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு 70 வருஷ காலம் ஒரே கட்சியில இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருக்கிறதுன்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப முந்தா நாள் ஒரு கட்சியில இருக்கிறாங்க, தேர்தல் அன்னைக்கு ஒரு கட்சியில சேர்றான், அடுத்த நாள் எம்எல்ஏ ஆகி அடுத்த நாள் வேற ஒரு கட்சியில சேர்றான். இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறது? அதாவது அந்தந்த நிமிஷம் யார் எதிர இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்காம போனா நாம அறிவில்லாதவனாவோ அறியாமையில் இருக்கிறவனோ ஆயிடும் போல் இருக்கு. அந்த மாதிரி பல ஆட்கள் தினந்தோறும் கட்சி மாறுவது அல்லது ஆட்சி மாறினால் இவர்களும் கட்சி மாறுவது என்பது தமிழகத்திலே ஒரு வழக்கமான ஒன்றாக போய் இருக்கக்கூடிய காலத்தில் இன்றைக்கும் செங்கோடி இயக்கத்தில் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் கட்சியில் சேர்ந்த காலத்திலிருந்து மண்ணுக்கு போகிற வரை அந்த செங்கொடியை உயர்த்தி பிடிக்கிற மாபெரும் தியாகிகளையும் லட்சிய வேங்கைகளையும் கொண்டிருக்கிற இயக்கம் செங்கோடி இயக்கம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அத்தகைய தளபதிகள் ஒருவராகத்தான் அருமை தோழர் செல்லப்பிள்ளை அவர்கள் இந்த பகுதியிலே செயல்பட்டிருக்கிறார். கடந்த மார்ச் மாதம் அவர் மறைந்து அவருடைய படத்திருப்பு நிகழ்வும் அவரை பற்றி இன்றைய தலைமுறைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வகையில் ஒரு சிறு நூலும் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு செல்லப்பிள்ளை மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு கஷ்ட நஷ்டத்தை ஏத்துக்கிட்டு சிறைக்கு போனாரு, மக்களுக்காக பாடுபட்டாரு சொன்னா இப்ப இருக்கிறவங்க நம்ப மாட்டான். இப்ப இருக்கிற பசங்க நம்ப மாட்டாங்க. இப்ப இல்லாம ஒரு மனுஷன் இருந்திருப்பான். இப்ப காந்தி மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா இப்ப யாராவது நம்புவானா? அரை நிர்வாணமாக தன்னைத்தானே செல்ஃப் ஹெல்ப் என்று நாங்கெல்லாம் அப்ப அந்த ஹைஸ்கூல்ல படிக்கும் போது அப்ப ஒரு பாடம் இருந்தது காந்தியை பத்தி. செல்ஃப் ஹெல்ப்னு அதுக்கு ஒரு பாடம் இப்ப இருக்கான்னு தெரியல எனக்கு. காந்தியை பற்றி அப்படித்தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். அப்படி அப்புறம் காந்தியை பற்றி படிக்கிற போதெல்லாம் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தார் என்பதை நிச்சயமாக இப்போது இருக்கிற தலைமுறை யாருமே நம்ப மாட்டார்கள். நல்ல வேளை அவரை பற்றி ஆவணங்கள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக பிரிட்டிஷ் ஆட்சியினாலும் இந்திய அரசாங்கத்தாலும் சேகரிக்க வைக்கப்பட்ட காரணத்தினால் அது நம்பக்கூடியதாக இருக்கிறதே தவிர இல்லை என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். இப்படி கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஏராளமான தலைவர்கள் இருக்கிறார்கள். காந்தியை போல நம்ப முடியாத வாழ்க்கையை வாழ்ந்த ஏராளமான தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம்
மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்படுவது, மக்களுக்காக தன்னை வருத்திக் கொள்வது, மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது என்கிற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்ட காரணத்தினால்தான் அவர்களுடைய சொந்த கஷ்ட நஷ்டங்கள், குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் அதை ஒரு பொருட்டாக கருதியதில்லை. 6 மாதம் திடீர்னு ஜெயிலுக்கு போயிட்டா 6 மாசத்துக்கு என்ன பண்றது? குடும்பத்துல பல தலைவர்கள் 8 வருஷம் 10 வருஷம் எல்லாம் ஜெயில இருந்திருக்காங்க. இப்ப அருமை தோழர் என் சங்கரையா 102வது வயதிலே மறைந்து போனார். அவருடைய வாழ்க்கையில் 8 ஆண்டுகள் சிறையில இருந்திருக்கிறார். நாங்க எங்கேயாவது தப்பி தவறியாவது சொல்லியிருப்போமா அவர் 8 வருஷம் ஜெயில இருந்தாருன்னு? நாங்க எங்கேயும் சொல்றது இல்லை. 1 நாள் 2 நாள் ஜெயிலுக்கு போனவெல்லாம் வருஷம் பூரா சொல்லிட்டு இருக்கானா 2 நாள் ஜெயிலுக்கு போயிருக்கேன் 2 நாள் ஜெயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லி 8 வருஷம். அதே மாதிரி அருமை தோழர் பி ராமமூர்த்தி, தோழர் பி எஸ் தனுஷ்கோடி, தோழர் ஆர் உமானார், தோழர் எம் ஆர் வெங்கட்ராமன், இப்படி இந்த வரிசையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அருமை தோழர் கே ரமணி, தோழர் கல்யாண சுந்தரம், இப்படி நீங்கள் தோழர் ஜீவா, தோழர் மரளி கந்தசாமி, தோழர் பி சீனிவாசராவ், இவங்க பூராவுமே நம்மால் கற்பனை செய்ய முடியாத ஒரு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்தவர்கள், கஷ்டங்களை ஏற்றவர்கள். அவை அனைத்தும் மக்களுக்காக. இங்கே ஜமீன் எதிர்ப்பு போராளி தோழர் செல்லப்பிள்ளை என்று அவருக்கு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஜமீன்களையும் எடுத்து போராடியது செங்கொடி இயக்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். அதற்கு காரணம் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய சுரண்டலை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். வரி என்கிற பெயரிலும் குத்தகை என்கிற பெயரிலும் விவசாயிகளிடமிருந்து மிகப்பெரிய சுரண்டலை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். மிக சொகுசான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நிலத்திலே உழைத்து அறுவடை செய்த விவசாயிகள் உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்று சொல்வார்களே, அதே போல கையிலே எதுவுமே மிஞ்சாமல் மேலும் கடன் இருக்கும் என்கிற அளவுக்குத்தான் அவர்களுக்கு உரிய பங்கை கொடுக்காமல் ஒரு சுரண்டல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆகவே உழுவனுக்கு நிலத்தை சொந்தமாக்க வேண்டும், குத்தகைதாரர் பதிவு சட்டம், குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அந்த காலத்தில் முன்னெடுத்தது. அதன் விளைவாகத்தான், இல்லை என்றால் மிராஸ்தார் சொல்றத ஜமீன்தார் சொல்றதை கேட்கவில்லை என்றால் அவர்கள் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள், குத்தகை விவசாயிகளிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருந்த நிலைமை. ஆகவே குத்தகை விவசாயிகளை எக்காரணம் கொண்டு வெளியேற்றக்கூடாது, அவர்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை நடத்தி குத்தகைதாரர் பதிவு சட்டத்தை ஏற்று வைத்தது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அருமை தோழர் செல்லப்பிள்ளை போன்ற ஏராளமான தலைவர்களுடைய நடத்திய போராட்டம். அப்படிப்பட்ட காலத்தில் நில வெளியேற்றத்திற்கு எதிராக ஜமீன் ஒழிப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக போராடிய காலத்தில் ஜமீன்தாரர்களுடைய சங்கத்துடைய தலைவராக சேத்தூர் ஜமீன்தார் இருந்திருக்கிறார். மாநில அளவில் இருந்த எல்லா ஜமீன்தாரர்களுக்கும் சேர்த்து அதனுடைய சங்கத்தினுடைய மாநில தலைவராக இந்த சேத்தூர் ஜமீன்தார் இருந்த போதுதான் மாநில ஜமீன்தார் சங்க தலைவரை எதிர்த்துத்தான் நம்முடைய தலைவர் செல்லப்பிள்ளை அவர்கள் போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள். ஒரு ஜமீன் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இதுல மாநில தலைவரா அனைத்து ஜமீன்களுக்குமான தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபரை எதிர்த்து போராடி வெற்றி கண்டது என்று சொன்னால் அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல. ஆகவே இப்படி விவசாயிகளுடைய நல்வாழ்வுக்காக, நெசவாளர்களுடைய நல்வாழ்வுக்காக, விவசாய தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காக, அனைத்து பகுதி மக்களுடைய ஒற்றுமைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர் அருமை தோழர் செல்லப்பிள்ளை அவர்கள். ஆகவே அவரை போல நாம் வாழ முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது. வேற ஒண்ணும் பெருசா இல்லை. அவரை போல வாழ முயற்சிப்போம். அவரை போல வாழ முடியுமான்னு தெரியாது. இப்ப இருக்கிற நுகர்வு கலாச்சாரம், இருக்கக்கூடிய அரசியல் சூழல், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றின் காரணமாக சூழல்கள் மாறி இருக்கிறது. ஆகவே அவரை போல வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஆனால் அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்பதை முதலில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே அவர் இட்டு சென்ற பணிகளை, அவர் துவக்கி வைத்து விட்டு சென்றிருக்கிற பணிகளை மேலும் வலுவாக முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள், செங்கொடி இயக்கத்துடைய புதல்வர்கள் தொடர்ந்து மக்களுக்காக தங்களுடைய அர்ப்பணிமிக்க பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் கடந்த ஒரு 4-5 நாட்களாக கரப்பாம்பூச்சியை பத்தி நான் உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. கரப்பாம்பூச்சியை பத்தி உலகமே பேசிக்கிட்டு இருக்கு.
நம்ம தமிழ்நாடு இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். அவருதான் கரப்பாம்பூச்சின்றத உச்ச நீதிமன்றத்துல சொல்லி உலகம் பூரா ஒழிச்சுக்கிட்டு இருந்த கரப்பாம்பூச்சை பூரா வெளியே கொண்டு வந்தவர் அவருதான். அதனால உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்ல விரும்புறேன். இல்லைன்னா நமக்கு பசங்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட இவ்வளவு பெரும் கோபம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதே தெரியாமல் போயிருக்கும். எப்படி விஜய்க்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்று தெரியாமல் இருந்ததோ அதை போலவே நம்முடைய இளைஞர்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது இவ்வளவு கடும் கோபம் இருக்கிறது என்கிற விஷயமே தெரியாமல் போயிருக்கும். ஆகவே அந்த வகையில் பெரிய உதவியை செய்திருக்கிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க விரும்புறேன். பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு எதிராக கரப்பாம்பூச்சி சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சிஜேபி அப்படின்னு அந்த பையன் தீபக் இவ்வளவு பெரியதா போகும் தெரியும் தெரிஞ்சு தோக்கறானா தெரியாம தோக்கறானான்னு தெரியாது. தீபக் என்கிற அந்த இளைஞன் தான் இதை சமூக வலைதளத்தின் மூலமாக துவக்குகிறான். அடுத்த 4 நாள்ல பாத்தீங்கன்னா 2 கோடி பேர் அந்த கட்சியில சேர்ந்துட்டாங்க. உலக வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு இளைஞர்கள் வேலையின்மையும் விலைவாசி உயர்வும் வாழ்க்கை கஷ்டங்களும் ஆட்சியாளர்கள் மீதான கோபமும் இவர்களை பார்த்துத்தான் தலைமை நீதிபதி சொல்கிறார், கரப்பாம்பூச்சி மாதிரி இந்த பசங்க வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் கரப்பாம்பூச்சியில சும்மா சொல்ல, இந்த மாதிரி பசங்க வேலை வெட்டி இல்லாம கரப்பாம்பூச்சி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் ஒட்டுண்ணிகள். ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதி பேசுகிற பேச்சா இது? வேலை கிடைச்சு போகாம இருந்தான் அவன். வேலை கிடைத்து நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், சும்மா தான் சுத்துவானா சொல்லிட்டு இருக்கான் பசங்க இளைஞர்கள். ஆனால் இளைஞர்களை பார்த்து அத்தகைய ஒரு கடுமையான குற்றச்சாட்டை, விமர்சனத்தை மிக கோபமாக நம்முடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தெரிவித்ததற்கு எதிர்மறையாகத்தான் இன்றைக்கு இளைஞர்கள் கரப்பான் பூச்சி பேரணி என்று சொல்லி நேற்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களிலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு, நாங்கள் கரப்பான் பூச்சி தான், உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெருவில் இறங்கி நேற்று பிரம்மாண்டமான ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே வேலையின்மை என்பது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. கற்ற கல்விக்கேற்ற வேலை என்பது அநேகமாக இல்லை. ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் போதும், எவ்வளவு குறைவான சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லை என்கிற அளவுக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகள் ஆளாகி இருக்கிறார்கள், உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 8000 10,000 பொறியியல் படித்தவர்கள் எல்லாம் 8000த்திற்கும் 10,000த்திற்கும் பல ஆயிரக்கணக்கான பொறியியல் வல்லுநர்கள் இப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஐடியிலே பணியாற்றக்கூடிய சில பேர் லட்சக்கணக்கில் வாங்கிறார்கள் என்பதற்காக எல்லோருமே அப்படித்தான் சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற முறையில் நீங்கள் கற்பனையில் மிதக்கக்கூடாது. நீங்கள் செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு இருக்கிறான், டிகிரி படிச்ச பையன், அங்க 12 மணி நேரம் வேலை, மாதம் 12,000 ரூபாய். 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய 2 ஷிப்ட் தான். 8 மணி நேர வேலைக்காக போராடியதையும் தியாகம் செய்ததையும் பெருமையாக வரலாறுகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் 8 மணி நேர வேலை என்பது அநேகமாக இல்லை என்கிற நிலைமை என்பதுதான் பல்வேறு துறைகளிலும் ஏற்பட்டிருக்கிற நிலைமை. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய நாடு முழுவதும் பல்வேறு நாடுகளில், வேறு சில நாடுகளில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனித உழைப்பை குறைத்து மனிதர்கள் வேலை செய்கிற நேரத்தை குறைக்கக்கூடிய ஒரு முயற்சி என்பது பல்வேறு நாடுகளில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்தியா போன்ற நாட்டில் 12 மணி நேரம் 14 மணி நேரம் என்பது கிடைத்தவனை சக்கையாக பிடிங்கிறது. சுரண்டல் எல்லை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு பகுதியினருக்கு வேலையே இல்லை. கிடைத்த வேலையை செய்வது, கிடைக்கிற நாள் மட்டும் வேலைக்கு செல்வது, நிரந்தரமான வேலை என்பது எவருக்கும் இல்லை என்கிற நிலைமை என்பது உருவாகி இருக்கிறது. இதனுடைய வெளிப்பாடுதான் நேற்றைய தினம் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி பேரணி. அந்த வகையில் இளைஞர்கள், அதே மாதிரிதான் திரு விஜய் அவர்கள், நான் அவர் சொன்னது மாதிரி அரிசி திரைப்படம் தான் நினைக்கிறேன், அரிசி திரைப்படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி வள்ளூர் கோட்டத்தில் நடைபெற்றது. நானும் தோழரும் பேசிக் கொண்டது போதுதான் கேட்டேன், என்னதான் நடக்கிறது. ஏனால் அவரோடு மிக நெருக்கமாக அந்த துறையை சார்ந்தவர் என்பதனால், எங்களை எல்லாம் விட அந்த துறையை சார்ந்தவர் என்பதனால் என்னதான் நிலைமை, யதார்த்தமான நிலைமை என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் அவரிடத்துல கேட்டேன்.
அவர் இங்க என்ன சொன்னாரோ அப்போதான் அதே தான் அங்கேயும் சொன்னார். என்ன என்று எங்களுக்கே விளங்கவில்லை. தேர்தலுக்கு பிறகுதான் உண்மையிலேயே என்ன நிலைமை என்பதை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் இருக்கிறது. நானும் அதற்கு பிறகு பல பேட்டிகளை சொல்லி இருக்கிறேன். கையை மூடிட்டு இருக்கிறாரு, கையை திறந்தாதான் கைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்ப கையை திறந்துட்டாரு. என்ன, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள் என்பது பளிச்சென்று வெளிவந்திருக்கிறது. திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய மாற்று சக்தி தமிழகத்தை ஆள வேண்டும் என்கிற முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் 17வது சட்டப்பேரவை தேர்தலுடைய மிக முக்கியமான முடிவு. இரண்டாவது, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனப்போக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது. ஆகவே ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 1, 2 கழகங்களும் இல்லாத ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும், புதிய ஒரு நபர் ஆட்சிக்கு வர வேண்டும். இரண்டாவது, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு போக்கு மக்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது. எங்களை போன்றவர்களாம் கூட பல்வேறு பிரச்சனைகளில் அந்த காலத்திலேயே இந்த பிரச்சனை எல்லாம் திமுக அரசாங்கம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இருந்தாலும் அது ஒரு ஆட்சி மாற்றம் என்கிற அளவுக்கான எதிர்ப்பாக இருக்கும் என்று நாங்களே கூட எதிர்பார்க்கவில்லை. அவர் சொன்னது போல பலவிதமான புதிய மாற்றங்களை, புதிய சாதனைகளை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இந்த தேர்தல் என்பது உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏனென்றால் யார் என்றே தெரியாது. ராஜபாளையம் தொகுதி ஒருவேளை அந்த அம்மாவை ஒருவேளை தெரியும். இப்ப அமைச்சராகிட்டதுனால தெரிஞ்சிருப்பீங்க. தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியுமா? வேட்பாளர் யாருன்னு தெரியாது, பேரு தெரியாது, ஊரு தெரியாது, ஆனா விசில் தெரியும். அப்படிதான் ஓட் போட்டீங்க, விசில் தெரியும். அப்படிதான் ஜனங்க ஓட் போட்டிருக்காங்க. இப்ப என்னுடைய தொகுதி ஆவடு, அந்த எம்எல்ஏ யாரும் எனக்கு தெரியாது. நாங்க இருக்கிறோன்னு தெரிஞ்சு கூட அந்த இப்ப கூட இன்னும் கூட பாடல இல்லையா? அப்படிதான் இருக்காங்க அவங்க. சோ அவங்களுக்கு இந்த வழக்கமான அரசியல் நடவடிக்கைகள் என்பதெல்லாம் அவர்களுக்கு பிடிபடவில்லை அல்லது தேவையில்லை. நாம் ஒரு புதிய வகையிலான ஆட்சியை நடத்துவோம் என்று அவர்கள் கருதலாம். அது ஒன்றும் தவறில்லை. எப்போதும் இருப்பது போலதான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த ஆட்சி நடந்தாலும் அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கிறதா, மக்கள் நலன் சார்ந்து இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய அளவுகோலை தவிர அவர்கள் யார் என்பதல்ல எங்களுடைய பிரச்சனை. ஆகவே இப்போது இருக்கக்கூடிய அரசுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருப்பது கூட, ஒன்று, எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை. திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லை, அதிமுகவுக்கு பெரும்பான்மை இல்லை, தவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லை. அப்படி என்றால் யாராவது ஒருவர் ஆட்சி அமைத்து தீர வேண்டும். ஆகவே ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்றது தமிழக வெற்றி கழகம். அந்த முறையில் அவர்களுக்குத்தான் அதற்கான சட்டப்படியான தார்மீக ரீதியான உரிமை என்பது அவர்களுக்குத்தான் இருக்கிறது. ஆகவே மிக குறைவாக வெற்றி பெற்றிருக்கிற திமுக அணிக்கும் மிக குறைவாக வெற்றி பெற்றிருக்கிற அதிமுக அணிக்கும் அதற்கான வாய்ப்பு என்பதை தமிழக மக்கள் வழங்கவில்லை. ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் தவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்கிற முடிவை நாங்கள் எடுத்தோம். ஒருவேளை அந்த முடிவை நாங்கள் அப்போது எடுக்காமல் போயிருந்தால் இப்போது தமிழ்நாட்டிலே குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பதுதான் நடைமுறையிலே இருக்கும். ஏனென்றால் மே மாதம் 10ஆம் தேதிக்குள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அமைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆளுநர் நினைத்தால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முடியும். அத்தகைய ஒரு இக்கட்டான நிலையிலேதான் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது மறைமுகமாக பிஜேபி ஆட்சி நடத்துவதாகத்தான் அர்த்தம். மறைமுகமாக சொல்ல, நேரடியாகவே அவர்கள் ஆட்சி நடத்துவதாகத்தான் அது இருக்குமே தவிர தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக அது இருக்காது. ஆகவே அப்படி ஒரு சூழலுக்கு நாம் இடம் தரக்கூடாது. எக்காரணம் கொண்டும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துவதற்கு நாம் காரணமாகிவிடக் கூடாது என்பது அதற்கு முதல் காரணம். இரண்டாவது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும். அது இரண்டாவது முக்கியமான காரணம். மூன்றாவது, ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு தமிழக வெற்றி கழகத்துக்குத்தான் சாதகமாக இருக்கிறதே தவிர திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்லை. ஆகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் ஆதரவு தெரிவிப்பது என்கிற முடிவை நாங்கள் எடுத்தோம். அந்த அடிப்படையில் தான் நிபந்தனையற்ற, அமைச்சரவையில் பங்கேற்காத, வெளியிலிருந்து ஆதரவு என்கிற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்போது கூட சில நண்பர்கள் விசிக சேர்ந்துருச்சு, ஐஎம்எல் சேர்ந்துருச்சு, 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து நல்லா இருக்குமேன்னு சொல்லி ரொம்ப நல்ல எண்ணத்தோடு தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால்
கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை அமைச்சரவையில் பங்கேற்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மக்கள் நலன் சார்ந்த வர்க்க நலன் சார்ந்த கோரிக்கைகளை பிரச்சனைகளை எடுத்து சொன்னால் அது ஏற்கப்படுகிற ஒரு செல்வாக்கு என்பது அதில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை இப்போது இல்லை. சிபிஎம்க்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், சிபிஐக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆகவே ஒரு 35 பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையில் ஒரே ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அமைச்சரோ ஒரே ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பரோ கருத்துக்களை சொல்லலாமே தவிர அது ஏற்கப்படுமா நிராகரிக்கப்படுமா என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஒருவேளை நாங்கள் சொல்லுகிற கருத்து ஏற்கப்படாமல் பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்படுமானால் அமைச்சரவையினுடைய கூட்டு முடிவுக்கு நாங்கள் உட்பட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுமே தவிர நாங்கள் இல்லை என்றால் நாங்கள் அதில் இருந்து வெளியேற வேண்டும். உதாரணத்திற்கு பிஜேபி அரசாங்கம் விவசாயிகளுக்கு விரோதமான 3 சட்டங்களை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றினார்கள். அந்த சட்டத்தை கொண்டு வருவது சம்பந்தமாக மத்திய அமைச்சரவையிலே விவாதம் நடந்த போது அகாலிதளத்தினுடைய அமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. உடனடியாக அவர் ராஜினாமா செய்தார். ஏனென்றால் பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகளை இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுடைய சார்பாகத்தான் நான் அமைச்சரவையில் இருக்கிறேன். என்னுடைய விவசாயிகள் எல்லாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற போது நான் உடன்பட்டு ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்கிற பழி வரக்கூடாது என்று சொல்லி அகாலிதளத்தினுடைய அமைச்சர் ராஜினாமா செய்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்பதுதான் ஏற்படும். ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கப் போகிறது என்பது இன்னும் தெரியவில்லை. அவர் நல்லாட்சி தருவேன், மதச்சார்பற்ற அரசாங்கத்தை நான் நடத்துவேன், ஊழலற்ற நேர்மையான அரசாங்கத்தை நடத்துவேன், நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு ஆட்சி இருக்கும் தோழர் என்றுதான் திரு விஜய் அவர்கள் எங்களிடத்திலே சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நாங்களும் ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். ஒரு மதச்சார்பற்ற அரசு தமிழகத்திலே நீடிக்க வேண்டும் என்பதில் எல்லோரையும் விட ஆழ்ந்த அக்கறை கொண்டிருக்கிற இயக்கம் கம்யூனிஸ்டுகள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த ஆதரவை கொடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் பொருளாதார கொள்கை என்பது மிக முக்கியமானது. பொருளாதார கொள்கை தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், மக்களுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவது, எல்லாவற்றுக்கும் அவர்களின் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள், சட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள் எல்லாவற்றோடும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஆகவே அதில் என்ன வகையான பொருளாதார கொள்கை அவர் கடைபிடிக்கப் போகிறார் என்பது இன்னமும் ஒருவேளை அவர்கள் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கிற போது அது பற்றியெல்லாம் தெரிய வரலாம். இன்றைக்கு ஒரு அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். குறு விவசாயிகள் 50,000 ரூபாய் வரை கடன் பெற்றிருக்கக்கூடிய குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வது என்ற அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். சிறு விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடனில் 50% தள்ளுபடி செய்கிறோம். மற்ற விவசாயிகள் அனைவருக்கும், பெரிய விவசாயிகள், மிகப்பெரிய விவசாயிகள் எல்லோருக்கும் குறைந்தபட்சம் 5,000 ரூபாய் கடன் தள்ளுபடி கூட்டுறவு கடனில் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 2,050 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த கடன் தள்ளுபடி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கலாம். இது என்ன இவ்வளவுதான் தள்ளுபடி பெற்றிருக்காருன்னு வருத்தம் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஒரு முதல் கட்ட ஏனென்றால் இப்போது மத்திய அரசாங்கம் அல்லது ரிசர்வ் வங்கி உடனடியாக கடனை வசூலிக்க வேண்டும். அதற்கான நோட்டீஸ்களை விவசாயிகளுக்கெல்லாம் அனுப்பக்கூடிய காரியத்தை கூட்டுறவு துறை அதிகாரிகள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் கடனை கட்ட வேண்டும், இல்லைஎன்றால் ஜப்திக்கு உட்படுத்தப்பட வேண்டும், புதிதாக நீங்கள் கடனை பெற முடியாது போன்ற பலவிதமான சிக்கல்களை இந்த நிலைமை என்பது ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால் உடனடியாக இன்றைய தினம் இந்த அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னமும் அதிலே வேறு என்ன அதிகமாக விவசாயிகளுக்கு சாதகமாக செய்ய முடியும் என்பதையெல்லாம் நாம் அவரோடு கலந்து பேசும் போது என்ன செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்கலான்றதை அதை பொறுத்த வரைக்கும். ஆகவே அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக பெரும் அனைத்து பகுதி மக்களுக்குமான ஆட்சியாக இருக்குமானால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து தன்னுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்டாயம் அளிக்கும். அந்த ஆட்சி நீடித்து நடக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை விலகிக் கொள்வார்கள் என்று. நாங்களாக விலகிறதே இல்லை. நாங்க உள்ள விலகிறோம்னா அதனால் இந்த நாட்டுக்கோ மக்களுக்கோ மாநிலத்திற்கோ கடுமையான பாதிப்பு இருந்தாலுமே எங்களுடைய சொந்த நலனிலிருந்து எப்போதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முடிவை எடுக்காது. அது எங்க நாளும் சம்பந்தப்பட்டிருக்காது என்பது பிரச்சனையே கிடையாது.
அதனால் கட்சிக்கு என்ன பயன்படும் என்கிற முறையில் பார்த்து நாங்கள் முடிவெடுப்பவர்கள் அல்ல. மாறாக அது தமிழ்நாட்டில் நலன் சார்ந்த விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதகமான தொழிலாளி வர்க்கம் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு விரோதமான ஒரு நடவடிக்கையாக இருக்குமானால் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய முடிவு அமையுமே தவிர மற்றபடி எங்களுடைய சுயநலத்தில் இருந்து நாங்கள் ஒரு முடிவை எடுக்க மாட்டோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே எங்களுடைய ஆதரவு என்பது நிபந்தனையற்றது. நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், எங்களுடைய ஆதரவு என்பது நிபந்தனையற்றது. நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க போவதில்லை. வெளியிலிருந்துதான் எங்களுடைய ஆதரவு. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பாராட்டவும் வழிமொழியவும் நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது, மக்களுக்கு விரோதமான நடவடிக்கை இருக்கிறது என்று சொன்னால் அதை சுட்டிக்காட்டவும் எடுத்து உங்களிடையே சொல்லவும் அல்லது நேரிலே சந்தித்து வற்புறுத்தி உரிய மாறுதலை செய்வதற்கான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். இவர் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு நிறைய உதவியாளர்கள் இருக்கிறார்கள், நேர்முக உதவியாளர்கள். அதிலே அரசியல் கட்சிகளை அரசியல் பிரிவு செயலாளர் என்று ஒருவர் போடுவார்கள். எல்லாருக்குமே இருக்கிறாங்க, எல்லா முதலமைச்சருக்கும். இந்த முதலமைச்சருக்கும் அப்படி ஒருவரை போட்டார்கள். அவர் ஜோதிடத்தை தொழிலாக கொண்டிருப்பவர். வேற அவர் போடப்பட்டவர் ஜோதிடத்தை தொழிலாக கொண்டிருப்பவர். ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருப்பது அவருடைய பிரச்சனை, அதுவும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற பல பேருக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அதெல்லாம் அவருடைய சொந்த விருப்பம். அதன் அடிப்படையில் நீங்க உங்களுடைய நம்பிக்கைகளை வைத்துக் கொள்வதில் எங்களுக்கு யாரும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் முதலமைச்சருடைய நேர்முக உதவியாளராக இருப்பவர் ஒரு ஜோதிடத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் எதை எடுத்தாலும் அவர் ஜோதிடத்தை பார்த்து சண்முகம் 10 மணிக்கு சந்திக்கலான்னு கேட்கிறாருன்னு சொன்னா, இல்ல 10 மணிக்கு நல்ல நேரம் இல்ல, மாலையில 3 மணிக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நான் 10 மணிக்கு விட்டா 3 மணிக்கு வேற ஒருத்தர் பண்ணா எப்படி சந்திக்க முடியும்? அல்லது அரசியல் ஒரு நல்ல காரியத்தை துவக்க வேண்டும் என்று சொன்னால் இத்தனை நிமிடம் 10-11க்கு தான் துவக்கணும் அப்படின்னு அவர் ஞாபகம் பிடிச்சு கொடுத்தா அதெல்லாம் நல்லா இருக்குமா? அரசு என்பது அறிவியல் மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்களை விடுவிப்பது, அறிவியல் மனப்பான்மையை மக்கள் மத்தியில் வளர்க்கக்கூடிய அரசாக இருக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சருக்கு நெருக்கமாக அவர் என்று சொன்னால் அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க முடியாது. அப்படிப்பட்ட மிக பொறுப்பான ஒரு பதவி அது. அத்தகைய இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் ஏற்கனவே அவர் ஜெயலலிதாவுக்கு ஜோதிடராக இருந்திருக்கிறார், ஏற்கனவே அவர் அத்வானிக்கு ஜோதிடராக இருந்திருக்கிறார், ஏற்கனவே அவர் நிதின் கட்கரிக்கு ஜோதிடராக இருந்திருக்கிறார். அங்கெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்காரு. அதனால அவர் ஒண்ணு நீண்ட காலமா சின்ன வயசுல இருந்து அதே வேலையா இருந்திருக்கிறாள். அவரு இந்த மாதிரி பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அவர் சொல்வதை கேட்டு நடந்திருக்கிறார்கள், அப்படித்தான் செயல்பட்டார்கள். ஆனால் யாரும் அரசு பதவியில் அவரை அரசு பதவியில் வைத்துக் கொள்ளவில்லை. இவர்தான் அரசு பதவியில் அத்தகைய நியமிப்பது பொருத்தமல்ல என்று நாங்கள் சொன்னவுடன் அடுத்த நாளே ரத்து பண்ணிட்டார். நியமனம் ரத்து செய்யப்பட்டது. ஜோசியருக்கு அவருக்கு தெரியும், இன்னைக்கு நியமனம் பண்ணா நாளைக்கு நம்ம ரத்து பண்றாங்கன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. பாவம், அவருடைய நிலைமை நடந்தது அவரால் கண்டுபிடிக்க முடியல. இதுல பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன, முதலமைச்சர் அவர்களிடம் இதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை நாம் வெளியிட்டவுடன் உடனடியாக அடுத்த நாளே ரத்து செய்தார். தனக்கு நெருக்கமானவர் என்பதற்காக யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், அவர் பதவி நீடிப்பார் என்றெல்லாம் மனம் பிடிக்கவில்லை. அது மக்கள் நலன் சார்ந்தது, அவர்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. இந்த அணுகுமுறை என்பதுதான் மிகச் சிறப்பானது. சில நேரம் அவர்களுக்கு தோன்றுவதை அவர்கள் செய்யலாம், அவர்கள் அது நல்லது என்று கூட கருதலாம். ஆனால் பொதுவான அமைப்புகளிடமிருந்து மக்களிடமிருந்து ஒரு நியாயமான விமர்சனங்கள் வருகிறது, சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதை ஏற்று சரி செய்து கொள்வது, சரி செய்வது என்கிற இந்த அணுகுமுறையை அந்த விஷயத்தில் பார்த்தோம். அதே போல பல பிரச்சனைகளில் இப்போதுதான் உட்கார்ந்து இருக்காங்க. நான் பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு, மக்களுக்கு நான் சேர்த்து சொல்றேன், இப்பதான் போய் உட்காந்து 15 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள ஏன் அதை செய்யல, இது செய்யல, அது என்னாச்சு, இது என்னாச்சு? ரெண்டாவது புதுசுன்றாங்க. அண்ணா முதலமைச்சரா பதவி இருக்கும்போது அவரும் புதுசுதான், அண்ணா முதலமைச்சரா பதவி இருக்கும்போது அவரும் புதுசுதான், கலைஞர் பதவி இருக்கும்போது அவரும் புதுசுதான். எல்லா முதலமைச்சர்களும் ஏற்கனவே ஒரு ட்ரைனிங் நடத்திட்டு வராங்க. எல்லாருமே ட்ரைனிங் காலேஜ் ஏதாவது நடத்துறாங்க. முதலமைச்சர் என்ன எப்படி இருக்கணும் ஏதாவது ட்ரைனிங் காலேஜா நடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த பதவியில உட்கார்ந்து பயிற்சியின் மூலமாக, அனுபவத்தின் மூலமாகத்தான் பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த வகையில் திரு விஜய் அவர்களும் அவர் நல்ல முறையில் அவர் அதுக்கான சிறந்த ஒரு முதலமைச்சர் என்கிற நிலைமையை அடைவதற்கான முயற்சிகளை அவர் நிச்சயமாக மேற்கொள்வார்.
பயிற்சிகளை அவர் நிச்சயம் பெறுவார். ஆனால் எந்த ஒரு புதிய அரசாங்கமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு கால அவகாசம் என்பது தேவை. பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு என்ன சட்டம் என்ன சொல்கிறது, நிதி நிலைமை என்ன இருக்கிறது, அதிகாரிகள் எப்படி ஒத்துழைக்கிறார்கள், மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுங்களேன். நாங்கள் தேர்தல் முடிந்தவுடன், அதாவது தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் 5ஆம் தேதி முன்னாள் முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்தில் போய் சந்தித்தோம். நாங்கள் எல்லாருமே தான் போனோம். நான், தோழர் திருமாவளவன், தோழர் வீரபாண்டியன் எல்லாருமே தான் போனோம். அவர் முதல் நாள் மாலையே சிறப்பான ஆளுங்கட்சியாக இருந்தோம், சிறப்பான எதிர்கட்சியாக திமுக செயல்படும் என்கிற அறிவிப்பை 4ஆம் தேதி மாலையே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிவிப்பாக நான் அவருக்கு பாராட்டு தெரிவித்தேன். 5ஆம் தேதி நேரடியாக சந்தித்த போது அவர் சொன்னார், அண்ணா நேத்து நான் சொன்னதுதான் திமுகவுடைய ஸ்டாண்டு. அவர் சொன்னது நேத்து 4ஆம் தேதி மாலை நான் என்ன சொன்னேனோ, சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று நான் சொன்னேனோ அதுதான் திமுகவுடைய ஸ்டாண்டு. அதுல நாங்க உறுதியா இருப்போம். ஒரு 6 மாத காலம் போகட்டும், எப்படி ஆட்சி நடத்துறாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாம அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை, குற்றங்களை சம்பந்தமாக எப்படி நம்முடைய நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது சம்பந்தமாக நாம் பின்னர் தீர்மானிப்போம் என்றுதான் 5ஆம் தேதி காலை நான் சொன்ன தலைவர்கள் எல்லாம் சேர்ந்தார் போல்தான். ஏனென்றால் முதலமைச்சரை தோற்றுவிட்டார். இயக்குநர்கள் குறிப்பிட்டதை போல ரொம்ப வருத்தம் தான். எவ்வளவு பேர் ஒரு கட்சி தோற்கிறது வேறு விஷயம். அதாவது தொகுதிக்கு நல்லது பண்ணா ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொன்னா நம்ம யாரும் நம்பாதீங்க. கொளத்தூருக்கு விட அதிகமாக தொகுதிக்கு செஞ்ச வேற ஒரு எம்எல்ஏவை நீங்க தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது. அவ்வளவு செஞ்சிருக்காரு. நீங்க கொளத்தூர் வேண்டாம், தனியா ஒரு சுற்றுலா போற மாதிரி, சென்னைக்கு போற மாதிரி, சென்னையில பீச்சுக்கு போற மாதிரி, எம்ஜிஆர் சமாதியை பாக்குற மாதிரி கொளத்தூர் தொகுதிக்கு போயிட்டு வாங்க. அதை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் ஒரு தன்னுடைய சொந்த தொகுதி என்கிற முறையில் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் போய் பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே அவரை விட அதிகமா தொகுதிக்கு செஞ்சா ஜெயிச்சிடலாம் எந்த எம்எல்ஏவும் நம்பாதீங்க. மக்கள் நினைத்தால் எவ்வளவு செஞ்சாலும் தூக்கி வீசிடுவாங்கன்றதுக்கு குளத்தூர் உதாரணம். அதனால அவரே தோற்றுவிட்ட நிலையில் ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்கிற முறையில் தான் வருத்தம், எங்களுக்கெல்லாம் வருத்தம். அவரை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும். ஏற்கனவே ஆண்டவர்கள் இருப்பதன் மூலமாகத்தான் இப்போது ஆளுநர்களை நெறிப்படுத்துவதற்கும் மக்களுக்கான மேலும் முன்னேற்றகரமான திட்டங்களை வகுக்க செய்வதற்கும் அது உதவிகரமாக இருந்திருக்கும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்றது உண்மையிலே பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த முறையில் தான் மறுநாள் நாங்கள் சந்திப்பதற்கு சென்றோம். அப்போதுதான் அவர் இப்படித்தான் தெரிவித்தார். ஆனால் முதலமைச்சர் தெரிவித்ததற்கும் இப்போது திமுக தரப்பிலிருந்து நடக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய காரியத்திலே அதனுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அல்லது சமூக வலைதளத்தை பயன்படுத்தி போன்ற விஷயங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் சொன்னது வேறு. ஆகவே எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும், ஏற்கனவே கடந்த முறை முதலாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானார். நிதானமாக, பொறுமையாக அவர்கள் ஒவ்வொன்றையும் செய்வதற்கான கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் ஒரே ஆண்டில் நிறைவேற்றவில்லை. 5வது ஆண்டில் தான் அதிகமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொன்றையும் என்னால் சொல்ல முடியும். ஆகவே ஒரு உரிய அவகாசத்தை எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தர வேண்டும். அந்த பொறுமை என்பது மக்களுக்கு தேவை.